இயக்குனர் திரு கௌரவ் நாராயணன் அவர்களும் இணைந்து பெற்றுக் கொள்கிறார்கள். நிர்வாகம் பொறுப்புள்ள படக்குழுவினருக்கு எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த தருணத்துல நாங்க தெரிவிச்சுக்கிறோம். டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு கரண்ட் கட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். என்னை வந்து இங்க இந்த நிகழ்வுக்கு அழைச்சது, இதுல சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல வந்து பணிபுரிஞ்ச ஷாஜு ஒரு திரு சேகர் 2 பேரோட அன்பு வேண்டுகோள் கிடைக்க இந்த படத்துக்கு வந்தேன். அவங்களுக்கு நன்றி. இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும், இந்த சமூகத்திற்கு ஒரு பெரிய பாடத்தை புகட்டணும் அப்படின்னு சொல்லி வேண்டி விரும்பி வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அம்மா பாடெல்லாம் வந்து சார் ஒன்று போட்டிருக்காரு, அதெல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கும். கேட்டு நம்மளாம் எமோட் ஆயிடுவோம். அப்படியே எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி நம்மளை வந்து பயங்கர என்கேஜிங்காக அவருடைய மியூசிக்ல வந்து கட்டி போட்டு இருக்கிறவர் தான் நம்மளுடைய ஸ்ரீகாந்த் தேவா சார். ஸோ இன்றைய விழாவின் நாயகன் நிர்வாகம் பொறுப்புள்ள படத்துடைய இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நன்றி நன்றி. மேடையில் இருக்கும் எங்கள் இமயம் காட்ஃபாதர் பாக்கியராஜ் சாருக்கு பலத்த கரகாஷம் கொடுங்க சார். ரொம்ப நன்றி சார், எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்டு உங்கள் பர்மிஷனோட எல்லாருக்கும் பொன்னடா போட்டாங்க. நிக்கில் சாருக்கு நாங்கள்லாம் சேர்ந்து போட போகிறோம் சார். மேடைக்கு வாங்க சார், ப்ளீஸ் சார். ஏமா கலைமாமணி எங்கள் நிக்கில் முருகன் சாருக்கு எல்லாரும் சேர்ந்து நாங்கள் பொன்னடா போட போகிறோம். எம்எல்ஏ பிரபாகர் ராஜா சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பலத்த கரகோஷம் கொடுங்க. அவர்லாம் வந்து பெரிய பிஸியாக இருக்கிறவங்க. நம்ம நிகழ்ச்சி வந்தது, நம்ம ஷோக்கு நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய ரொம்ப பெரிய விஷயம் சார். நீங்கள் வந்து ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு ரொம்ப நன்றி. அண்ட் எங்கள் எப்படி சார் எங்கள் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அண்ணன் எங்கள் சத்தத்தை காணோம். அவர் சொன்னார் எனக்கு இது நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி வந்தேனே தெரியலன்னு சொன்னார். பட் அது கரெக்டு தான், அவரோட ஃபீல்டு வேறு தான். பட் இந்த படத்தில் அவர் அழகாக வந்து கரெக்டான கதையை சூஸ் பண்ணி கரெக்டான ஒரு பட்ஜெட்டில் வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு லாஸ்ன்றது கண்டிப்பாக இருக்காது, கண்டிப்பாக வெற்றின்றது தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கும். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நல்ல மக்களுக்கு என்ன கதை வேணுமோ கண்டிப்பாக அதை கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கூட கோ ப்ரொடியூசராக இருக்கிற இன்னொரு எங்கள் அண்ணன் புவனேஸ்வரன் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் சிரிப்புக்கு நான் அடிமை சார், சிரிப்புக்கு ரொம்ப அடிமை. எப்போதுமே இந்த நம்மளோட நிர்வாகம் பொறுப்பல்ல எந்த ரெக்கார்டிங் முடிஞ்சாலும் நாங்கள் வந்து சாப்பிட ஒன்றா போவோம். நான் புவனேஸ்வர் பக்கத்தில் தான் உட்காருவேன், ஏன்னா எனக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணுவார் அவர். ஸோ ரொம்ப நன்றி சார். இன்னொரு கோ ப்ரொடியூசர் சாஜி சார். சார் ரொம்ப நன்றி சாஜி சார், ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டைரக்டர் கௌதம் சாருக்கு ரொம்ப நன்றி. கௌரவ் சார் ரொம்ப நன்றி சார், நீங்கள் வந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சௌதாமணி மேம், சவுண்டு மணின்னு வச்சுருக்கலாம் மேம், உங்களுக்கு வேறு லெவல் மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அதாவது கமலா தேட்டில் ஆடியோ இப்படி கூட கேட்குமான்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டேங்க மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் எங்களோட ஹீரோயின் மிருதலா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். முக்கியமாக வந்து வாங்கி கொடுத்த ஆதவனுக்கு தான் நன்றி. அவருக்கு தான் தலைவர் வந்து இது நல்ல டீமு, புது டீமு, சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு கண்டிப்பாக இந்த டைரக்டர் வந்து லைஃப்பில் பெரிய ஆள் வருவார், அவருக்கும் நீங்கள் பண்ணணும். நம்ம தான் நம்ம பாதி நடித்ததில் புது டைரக்டர் தான் அதிகம், அதனால் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணது தான். உண்மையிலேயே சிறந்த டீம். நான் கடந்த ஒரு 1.5 வருஷமாக அவங்களுடைய அப்டேட்ஸு ஃபாலோஅப்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு இருக்கேன். கார்த்தி மட்டும் இல்லை, கார்த்தி சேர்த்துருக்கிற அத்தனை டீம் மெம்பர்ஸுமே அப்படியே இருப்பாங்க. இதில் ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் அடிக்கடி வரும், ஸ்ரீகாந்த் சார் வாய்ஸ், ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோம், வெற்றி வெற்றி வெற்றி, சிறப்பு சிறப்பு அப்படின்னு. அவருடைய அந்த வார்த்தை நம்ம யாராவது ஜெயிக்கலன்னா கூட அவர் சொல்ற வார்த்தை வந்து ஜெயிக்க வச்சிரும். அப்படிதான் ஸ்ரீகாந்த் தேவா பிரதர் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை பிரதர். நானும் பார்த்துருக்கேன், நீங்க எத்தனை புதிய இயக்குநர்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க. உங்களை மாதிரி எண்ணம் படைத்தவர்கள் இன்னும் நல்ல பெரிய லெவலில் நிறைய கோடிகள் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நீங்க தேசிய விருது வாங்கிருக்கீங்க, இன்னும் பல விருதுகள் வாங்கணும் அப்படின்னு நாங்கள் இறைவனை வேண்டிக்கிறோம். ஏன்னா அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமும் ஒரு யங்ஸ்டர்ஸ் புது வாய்ப்பாளர்களுக்காக நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்களே, அதை விட சந்தோஷம் என்ன இருக்குது. இங்க வந்திருக்கிற தலைமையை ஏற்றிருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படிதான். ஏன்னா வாய்ப்பு கிடைக்காம எல்லாரும் ஒரு நாள் அப்படிதான் இருந்திருப்போம்.
இந்த இடத்துல வந்து இன்னைக்கு 26 வருஷம் நான் பயணிச்சிருக்கேன். இப்போ ரீசெண்ட் ஆட்டோகிராஃப் ரிலீஸ் ஆச்சு. ஒவ்வொரு நாளும் அந்த கனவுகளோட பயணிக்கும் பொழுது இந்த சினிமா நமக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நல்லதே செஞ்சுக்கிட்டு இருக்குன்றதை நம்ம உணர்றோம். ஏன்னா நம்ம சினிமா மேலே எவ்வளோ பற்றா இருக்கிறோமோ அந்த சினிமா நம்மளை எப்பயுமே வாழ வச்சுட்டு இருக்குன்னு நான்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருப்பேன் நிச்சயமா எதிர்காலத்தில். ஸோ அப்படி இந்த படம் ஸ்கேம் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவியை நானும் வந்து என்னுடைய 2வது மகள் பிறக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தோம். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பணம் கட்டுறதுக்கு வந்து நான் வந்து அக்கௌண்ட்ல 27,000 ரூபா வச்சிருந்தேன். அப்போ முதல் வந்து போனோடனே 25,000 கட்ட சொன்னாங்க. நான் அந்த நம்பிக்கையில் போயிட்டே இருக்கிறோம். ஒரு சின்ன கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு. நான் ஒரு காலில் இருக்கேன், என்னுடைய ஒய்ஃபும் ஒரு எதார்த்தமா எங்கள் பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் வருதுங்க, ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் இரு பேசும் இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்லக்குள்ள அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு போயிட்டு அந்த அட்டன் பண்ணி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணோடனே 25,000 அக்கௌண்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. மொத்த காசையுமே எடுத்துட்டாங்க. அப்போ உடனே எனக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டைங்க, காசு போயிடுச்சுங்க, எதுக்கு என்ன இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி உடனே சண்டை. ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி கட்டுறது அப்படி இப்படின்னு எங்களுக்கும் ஒரு பெரிய மன உளைச்சலாச்சு. என் ஒய்ஃப் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. காசு போயிடுச்சு, இப்போ எப்படின்னா நேரம் மாசத்துல இருக்கிற நேரம் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியிலேயே. அப்போ உடனே என்னாச்சுன்னா ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. சரி விடு, கவலைப்படாது. எனக்கு ஒரு பக்கம் பணம் போனதை நினைச்சு ஃபீல் பண்றதா இல்லை மனைவிக்கு ஆறுதல் சொல்றதான்ற ஒரு குழப்பத்தில் காரை ஓட்டிகிட்டே சரி விடு கவலைப்படாதுன்னு அழுதுகிட்டே அது போயிட்டோம். அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அவங்க வந்து இது போயிடுச்சா பார்க்கலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த அந்த நினைவே நம்ம போனதே மறக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் அடுத்த ஒரு 2 நாளில் இது சொல்லாமான்னு தெரியல, நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அப்போ வந்து தயாநிதி மாறன் ஐயா வந்து பேங்க்ல 1 லட்ச ரூபா போயிடுச்சு. அவர் பேப்பர்ல தான் நியூஸ் பார்த்தா எங்களுக்கு தெரியாது. ஆனால் அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள அவருக்கு பணம் ரிட்டர்ன் அக்கௌண்ட்ல போயிடுச்சு. இப்போ அவருக்கு அந்த பணம் ரிட்டர்ன் போடலாம் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களை மாதிரி பாமர மக்களுக்கு அந்த பணம் போடலன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ கஷ்டம்ன்றது அந்தந்த குடும்பத்துக்கு ரொம்ப தெரியும். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் பணத்தை இழந்திருப்பாங்க. ஏன்னா முக்கியமாக செய்தியாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் டெக்னாலஜி ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ உங்களோட வாட்ஸ்அப்பில் ஏபிகே ஃபைல்னு ஒன்று வருது அடிக்கடி. இவங்க எல்லாமே இந்த ஃப்ராட் பண்ணுற நாதாரிங்க ஃபுல்லாக அப்படி தான் இருக்காங்க. அதனால தயவு செய்து நம்ம என்ன சுச்சுவேஷன்ல இருக்கிறோம்னு தெரியாது, எல்லாரும் கொஞ்சம் கவனமோட இருப்போம். அதுவும் சொந்த பந்தங்களை ஏற்கனவே இருக்கிற நண்பர்களே கால் பண்ற மாதிரிலாம் வந்து வருது. அதனால எல்லாரும் பணம் விஷயத்தை பொறுத்தளவு இல்லை அவங்க சொந்த புகைப்படத்தை பகிரும் போதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. இந்த படம் கண்டிப்பாக கார்த்தி வந்து அந்த சூட்சமத்தை கையில் எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பணத்தை மட்டும் இல்லை அதை ஏமாற்ற கும்பல் எப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பாக சொல்லியிருப்பாரு. நான் வந்து இதில் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி நினைக்கிறேன். ஒரு யூஸ்வலாக முழு நீள கதாபாத்திரம் தான் பண்ணுவேன். ஆனால் இந்த படத்தில் நீளமுள்ள ஒரு முழுமையற்ற ஒரு கதாபாத்திரத்தை ஒரே ஒரு காட்சியில் பண்ணியிருக்கிறேன் நம்புகிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் இந்த படத்துக்கு நான் கொடுத்துருக்கிறேன்னு நான் நம்புகிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கார்த்திக். உங்களுடைய டீம் எல்லாருக்கும் தொடர்ந்து வெற்றி அடையணும். நீங்கள் பெரிய லெவலில் வரணும். நல்ல இன்னும் நீங்கள் பெரிய ஆள் ஆகி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் பார்ப்பேன் நீங்கள் எவ்வளோ தூரம் குரூப்பில் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. உண்மையிலேயே அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான டீம் வந்து இந்த சினிமாவுக்கு தேவை. நீங்களாம் ஜெயிச்சிங்கன்னா இன்னும் நிறைய பேர் ஜெயிப்பாங்க அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு எங்களை டான்ஸ் மாஸ்டர் எப்பயுமே நாங்கள் வந்து ஒரு முட்டி மூமெண்ட் போடும்போது இருந்துச்சு மாஸ்டர் உள்ளே இருக்காது அப்படின்ட்டு. ஏன்னா இருக்கலே கஷ்டமான மூமெண்ட் மட்டும் தான் மாஸ்டர் சொல்லுவார், பரவாயில்ல பண்ணிடுங்க அப்படின்னு. அது அந்த புது ஹீரோ அதெல்லாம் யோசிக்க மாட்டாரு. அப்படி ஒரு மூமெண்ட்டை வந்து கார்த்திக் நீங்க கொடுத்துருக்கீங்க மாஸ்டர். பார்த்தோன்னே நீங்க தான் அடையாளப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்டையர் டீமுக்கும் அந்த பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லா படத்துக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி கலைஞர்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு வாய்ப்புக்கு நன்றி உரி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ பாண்டி. எப்பவுமே காமெடியாக பேசுவீங்க. இன்னைக்கு வந்து ஒரு சின்ன அறிவுரையை எங்களுக்கு வந்து சொல்லியிருக்கீங்க, அலர்ட்டாக இருங்க அப்படின்ட்டு. அண்ட் அடுத்ததாக படத்துடைய டான்ஸ் மாஸ்டர் திரு சுரேஷ் சித் அவர்களை பேசுமாறு அன்புடன் நினைக்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மணி 11 ஆச்சு. நல்லா இருக்கீங்களான்னு ஒரு கேள்வி வரையான உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல. இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் எனக்கும் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு அளித்த இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல டீமுக்கு என்னுடைய அன்பான நன்றிகள். மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன கேரக்டர்களில் நடித்து அடுத்து நாங்களும் இதே போல் ஒரு நாள் மேடையில் அமர்வோம் அப்படின்ற நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சீக்கிரமாக நீங்கள் இந்த மேடையில் வரணும், அதே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு 2 பேருக்கு முக்கியமாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு ஒரு 2 வேண்டுகோள் இருக்குது. அதையும் இந்த மேடையில் உங்கள் சார்பாக நான் வச்சுட்டு உடனே கிளம்பிடுறேன். முதல் வாழ்த்து யாருக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த படத்தை அவர் அழகாக நம்ம ஆதவன் சொன்னார்,
இந்த எடிட் பண்ணியிருக்காரு பாருங்க, அவர் எடிட்டருக்கு நம்ம எல்லாரும் ஒரு வாட்டி கைகளை தட்டி வாழ்த்துக்கள் கேட்குறோம். ஆமாம், அதில் குறிப்பாக அவர் எடிட் பண்ணதுலேயே வந்து அந்த டைலாக் ரெண்டாக சொல்லுவார். அப்போது அறிவு இருக்கிறவங்களாம் எங்கே போவாங்க, டு தேட்டர் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்தார். அதை கவனிச்சிங்கன்னா எல்லாரும். ஆமாம், நம்மளெல்லாம் அறிவாளின்னு சொல்லி நம்பி அவர் எடிட் பண்ணியிருக்கார். என்ன சொல்கிறீங்க? அதனால் அவர் கண்டிப்பாக கை தட்டியே ஆகும். அடுத்து வந்து இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவருக்கு கண்டிப்பாக இன்னொரு வாட்டி நல்லா உற்சாகமாக ஒரு வாட்டி கைகளை தட்டி வாழ்த்திருக்கான். ஏன்னா ஒரு புதுமுகம், ஒரு புது இயக்குனராக நம்ம ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிடுவோம். ஏன் அப்படின்னா ஒரு புதுமுகமாக ஒருத்தர் இயக்கவும் செய்கிறாரு, நடிக்கவும் செய்கிறாரு. ஆனால் அவரை நம்பி பணம் போடணும்ல. நம்ம அதுக்காக பாவம் அவர் எத்தனை ஆண்டுகள் எத்தனை மாதங்கள் அவர் ஆஃபீஸ் முன்னாலேயோ வீட்டு முன்னாடியோ அவர் நம்ம கார்த்திகை நின்றுப்பார் அப்படின்றது என் கண்ணு முன்னாடி வந்து போகுது. என்னென்ன ஆனால் இருந்தாலும் நீங்கள் அவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை இந்த படத்தில் அவர் காப்பாற்றிட்டார் அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கார்த்தியை வந்து நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்னு தெரில, ஒரு சாயலில் வந்து சிம்பு மாதிரியே இருக்கார், தெரியுதா? சில ஸ்டெப்லாம் போடும்போது அப்படி 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 பார்க்கும்போதெல்லாம் அந்த 48 ஃப்ரேம்ஸில் அவர் வரும்போது சிம்பு மாதிரியே இருக்காப்புல, இருக்கா இல்லையா? அப்படி இப்போ தான் ஆதரவு யோசிக்கிறேன். இப்போ தானே விஜய்ன்னு சொல்லிட்டு வந்தேன், நீ வேற சிம்புன்னு சொல்லி. அந்த மாதிரி உண்மையில ரொம்ப நல்லா டான்ஸு. தம்பி வாங்க, முன்னாடி வாங்க. நம்ம நல்ல நடன திறமை உங்களுக்குள்ள இருக்குது. ஆனால் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் அடுத்த படத்தில் இன்னும் சிறப்பாக ஆடணும். எங்கே மொட்டை போட்டியில சிற்பங்கள் வருது இப்போ. சரி, ஓகே. மொட்டை போட்டுக்கு நிர்வாகம் பொறுப்பில்லை. அதனால் ரொம்ப அருமையாக ஆடியிருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம அந்த ட்ரைலர் பார்க்கும்போதே தெரிஞ்சுது. உண்மையிலே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நம்ம எல்லாருடைய சார்பாகவும் இதன் மூலம் நிறைய சம்பாதிக்கணும். ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதே போல் தொடர்ந்து கார்த்தி இவர்களுக்கு நிறைய திரைப்படங்கள் வாய்ப்பு கொடுக்கணும். அதில் இங்கே இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு வேண்டுகோளாக உங்களுக்கு வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த நிகழ்ச்சியினுடைய சூப்பர் ஸ்டார் ஆமாம் எங்கள் ஸ்ரீகாந்த் அண்ணன் மிரட்டி இருக்காப்புல. உண்மையிலே அதாவது தாய் வந்து 8 அடி பாய்ச்சா குட்டி 16 அடி பாயுங்கிற மாதிரி அண்ணன் 320 அடி தாவிருக்கீங்க. ஆமாம், அனைத்து பாடல்களுமே ரொம்ப அருமையாக இருக்குது. அதனால் நம்ம ஐயாவுக்கும் ஒரு வாட்டி நல்ல கைகளை தட்டி வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். அப்புறம் இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி. தம்பி கோதை சந்தானம்லாம் எப்போ இருந்து எனக்கு பழக்கம் அப்படின்னா நம்ம கலக்கப்போவது யாரிலிருந்தே எனக்கு பழக்கம். இன்னும் தம்பி விடாமல் போராடி இந்த படத்தில் தம்பி உனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு நினைக்கிறேன் டேரக்டரு. நம்ம அவருக்கு எப்போவுமே நன்றியோடு இருந்துருக்கேன். கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய படங்கள் நடிக்கணும். நான் கூட வந்த உடனே தம்பி எனக்கு போட்டியே நீ பயங்கர குண்டா இருக்கிப்பான்னு கேட்டேன். ஆனால் ஃப்ரேமில் பார்த்தப்பட தான் தெரியுது நீ மட்டும் தனியாக தெரிகிறதில்ல. அதனால் இதை மட்டும் உடம்பு குறைச்சி விடாது. அவன் சொன்னா இவன் சொன்னான்னு ஏதாவது சாப்பிட்டு விட்டு உடம்பு குறைச்சிடாது. ஆமாம், அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அடுத்து மஞ்சு, அப்புறம் அவங்க பேர் மேடம். வணக்கம் மேடம், கோ ப்ரொடியூசர். பேசவே தெரியாதுன்னா பயங்கரமாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஆங்கிலத்தில் அடித்து பட்டையை கிளப்புறீங்களே, நிறைய படிச்சிருக்கீங்களே. சரி, இப்போ இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இங்கிலீஷ் நல்லா பேசுகிறீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆமாம், அடுத்தடுத்து இருக்கக்கூடியவர்கள். அப்புறம் நம்ம நியூஸ் வாசிப்பாளர். நீங்கள் என்ன பெரிய வாசிப்பு, நான்லாம் மிரண்டு ஓடிட்டேன். அவர் ஆதவன் பக்கத்தில் சொல்லுவார், அண்ணே இப்போ தான் வணக்கமே சொல்லியிருக்காப்புல, இப்போ தான் பேசவே ஆரம்பிக்காப்புல அப்படின்னாங்க. அவன் அந்த அடுக்குமொழிகள்லாம் உண்மையிலே நீங்கள் வந்து ஒரு புலவர் மாதிரி புலவி. ஆமாம், இன்னைக்குலேருந்து உங்கள் பேர் என்ன? சௌடாம்பிகாவா? சௌதாமணி. ஆமாம், புலவி சௌதாமணி என்று அழைக்கப்படுவீர்கள் என்பதுதான். அதே போல் இயக்குனர் கௌரவ அவர்களுக்கும் அடுத்தாப்புல முக்கியமான மிகப்பெரிய திரைக்கதையினுடைய பிதா மகன், இந்தியாவிலேயே இந்தியா ஒட்டுமொத்த நம்ம இந்தியாவில் வந்து எவ்வளவு ஜனங்கள் எவ்வளவு கலைஞர்கள் இருக்காங்க. அதில் நம்பர் 1 இடத்துல திரைக்கதை அமைப்பில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இயக்குனர் அப்படின்னா ஐயா கே பாக்யராஜ் அவர்கள் நம்ம படத்துக்கு வாழ்த்த வந்ததே ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அதனால் நிர்வாகம் பொறுப்பல்ல, கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் மீண்டும் ஒரு முறை அந்த டீமை வாழ்த்திடலாம். அப்புறம் ஏதோ ஒரு வேண்டுகோளுக்கு சொன்னீங்க அப்படின்னா அந்த ஒரே ஒரு வேண்டுகோள், முடிஞ்சா பண்ணுங்க, முடியலாம் விட்டுருங்க. என்ன அண்ணாச்சி சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லி அதுக்காக முயற்சி பண்ண வேண்டாம். இங்கே இல்லை,
ஏன்னா அந்த மேடையில் வரும்போது எல்லாருக்கும் வந்து நீங்கள் வந்து சால்வை போடுறீங்களே, இந்த சால்வை வந்து ஏன் ஒரு டவலாக மாற்றக்கூடாது? ஏன்னா ஏன்னா இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியலண்ணே. நான் வீட்டில் ஒரு 1700 சரி நான் ஒரு நாள் டிரைவர் நீங்கள் வாங்க இந்த சாலை இந்த ரோட்டு ஓரமாக பாவம் ஆளுக்குன்னு நான் இந்த வெளியே சாப்பாடு குளிர் நேரங்களில் பாவம் நீங்கள் வெளியே கொஞ்சம் அதுக்காக ஒன்று கொண்டு வந்தேன்.